இவ்வளோ நாள் நிரவுக்கு வந்து நிறைய டாய்ஸ் பண்ணோம். ஆனால் இந்த வாட்டி நம்ம நிரவுக்கு வந்து ஒரு எஜுகேஷனல் டாய் பண்ண போகிறோம். சிக்கி ரெடியா? டாடா பண்ணி தருவா? ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுபு அஃபிஷியல். சரியான அண்ணலுங்க. உங்க ஏரியாலாம் எப்படி இருக்குது? வெயில் ஏதோ பாருங்க. இரு நீ தான் ஒட்ட போற. இது அங்க பாட்டம் கூட வச்சலாம் இங்க. ஸோ எஜுகேஷனல் டாய்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ ஃபார் என்னாச்சிக்கி, பி ஃபார் பால். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அதுக்காக ஒரு எண்டை வந்து ஏலையும் இன்னொரு ரெண்டை வந்து கரெக்டாக ஏ ஃபார் ஆப்பிளில் வச்சா அந்த லைட் எரியும், ஒரு பஸ்ஸில் சவுண்ட் கேட்கும். அதுதான் சிக்கிக்காக இப்போ பண்ணி கொடுக்க போகிறேன். சிக்கி ரெடி? ரெடி டாடா செஞ்சு தருவா? ஓகே சிக்கி. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு கார்ட்போர்டு எடுத்துருக்கேன். ஓகே ஓகே சார். கார்ட்போர்டை வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் சின்னதாகவே பெரிய கார்ட்போர்டு வாங்கிட்டேன், சின்னதாகவே போட்டுக்கிறேன். ஏபிசிடி ரெக்டாங்கிளா गाइस? ஷேப்லாம் தெரிஞ்சிச்சு சிக்கிக்கு. ஸ்மார்ட் பாய். வேற என்ன ஷேப் சிக்கி தெரியும் உனக்கு? தெரியுமாவா? ஸ்கொயர் வேற, ட்ரையாங்கிள் வேற, சர்க்கிள். பாத்தீங்களா குழந்தைய? நீதான்டா புள்ள. யோ பாத்தியா? ஸோ கைஸ் நம்ம வந்து ஒரு சின்ன ஷேப்பு கட் பண்ணி, ஏன்னா நான் இப்போதைக்கு சும்மா ஒரு மாடல் மாதிரி தான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஒரு 5 இது தான் பண்ண போகிறேன். ஓகே கட் பண்ணியாச்சு. இது ஷேப்பு கரெக்டாக இல்லை. ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ என்ன பண்ண, ஓகே ஓகே கைஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கார்ட்போர்டு வந்து இங்கே மாப்பிள்ள சொல்ல விட்டா ஓன் கத்துறான். சிக்கி இங்கே போய். ஓகே இதை பாதினே இருப்பாங்க எப்போவுமே. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. ஓகே இந்த கார்ட்போர்டு வந்து அசிங்கமாக இருக்கனால இந்த சார்ட் போட்டு நம்ம ப்ரௌன் ஷீட் மாதிரி போட போகிறோம். ஓகே गाइस, இதை வந்து நம்ம டேப் போட்டு ஒட்டிக்கலாம். சொல்லு ஒட்டிக்கலாம், சொல்லு. இது ஒருத்தே ஒட்டிக்கலாம். இது எதுக்காகனா ஒன்றும் இல்லை, அழகாக இருக்கும் பார்க்க அந்த பிளாக் ஃபினிஷிங்கு. ஓகே அதே மாதிரி இந்த பக்கமும் ஒட்டிக்கலாம். ஓகே சிக்கி இங்கே ஒட்டியாச்சு. இந்த இதெல்லாம் கட் பண்ணி விட்டுலாங்க. ஓகே ஸோ இதுதான் நம்ம போர்டு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து எல்இடி லைட் வைக்க போகிறோம். இங்கே வந்து 1 2 3 4 5ஓட மேட்சிங்காக வைக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். ஸோ நம்ம என்னென்ன டூல்ஸ் வாங்கிட்டு வந்தோம்னா, ஒயர்ஸ், பேட்ரி, எல்இடி லைட் 2, அதுக்கப்புறம் பஸ்ஸர் ஒன்று வாங்கியிருக்கோம், அதை வச்சா சவுண்டு கேட்கறதுக்கு, அண்ட் இந்த பேட்டரி கனெக்டர். இப்போ எல்இடி லைட்டு ஃபஸ்ட்டு மாட்டுறதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கைஸ் நான் எல்லாமே டைம் இல்லாதனால கொஞ்சம் நான் உங்களுக்கு ரஃப்பாக போடுறேன். ஓகேவா? ஓட்டை போட்டு அந்த லைட் வைக்க போகிறோம். இந்த எல்இடி லைட்டை அதில் வைக்க போகிறோம். சரிங்க, எல்இடி லைட்டை நம்ம ஓட்டை போட்டு கடைசியாக வச்சுக்கலாம். அப்புறம் என்ன? நம்ம அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை, எதோ பாருங்கள், ஸ்க்ரூ வாங்கிடுறேன். ஸ்க்ரூவில் வச்சா தான் லைட் ஏறுற மாதிரி. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, மொத்தம் இந்த பக்கம் 5 ஸ்க்ரூ, இந்த பக்கம் 5 ஸ்க்ரூ, அப்படி நான் சும்மா ஸ்க்ரூ பண்ணி விட்டுக்கிறேன். கைஸ் இது மாதிரி நம்ம 10 பண்ண போகிறோம். இல்லை செல்லம், அது கரெக்டாக பண்ணணும், இல்லைன்னா வராது. இரு ஒரே நிமிஷம் தரேன். சரியான அண்ணலுங்க. உங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குது? வெயில் ஏதோ பாருங்கள் எப்படி வேர்க்குது பாருங்கள். நான் வேறு தெரியாமல் வெளியில் வச்சு எடுக்கிறேன். உள்ளேயாவது கொஞ்சம் ஏதாவது ஏசி ஏதாவது போட்டுக்கலாம். இது அங்கே பாட்டம் கூட வச்சலாம், இங்கே பண்ணணும்டா. இருடா சோதிக்காதீங்க. எல்லாமே அப்படியே ஸ்க்ரூ பண்ணி விட்ருவோம். 10 இது பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ ஏ வைக்க போகிறோம்னா, ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னா, இப்போ இதுலேருந்து இப்போ இங்கே ஆப்பிள் வைக்க போனால் இதுக்கு நேராக இங்கே கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். பி ஃபார் பால் வந்து இங்கே இருக்குன்னா இதுக்கும் கனெக்ஷன் கொடுக்குறோம் பின்னாடி பக்கம். ஓகேவா? ஸோ அதுக்காக ஒயர் வாங்கி வச்சுருக்கோம். ஓகே ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஃபார்னா இங்கே ஏ வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஏ ஃபார் ஆப்பிள் 3rd இடத்துல வைக்கணும்னா இங்கே 3rd இடத்துல வைக்கணும். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். சரியான நெல்லுங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 3rd இடத்துல தான் வைக்க போகிறேன். இது எல்லாமே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடையாது. நானும் ஃபேன்சி ஸ்டோரில் தான் வாங்கினேன். நான் சொன்ன மாதிரி கனெக்ஷன் நம்ம இஷ்டம் தான், எங்கே கொடுணுமோ குத்துக்கலாம். சரி இங்கே பாரு டாடா பாரு, இங்கே பாருமா, நீ இங்கே பார்த்து கற்றுக்கோடா. அவன் ஒரு இதுமாதிரி சென்ட் பண்ணுறாங்க. உனக்கு போர் அடிக்காதா ஐயா? எப்போ பார்த்தாலும் குலவரியோட இதையாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கியே. இங்கே பாரு சிக்கி, இது பாரு சூப்பராக செஞ்சுட்டேன் பாரு டாடா. வயரிங் கனெக்ஷன்லாம் சூப்பராக கொடுத்துருக்கான் பாரு. இது வந்து 5 தான் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பெருசாக எவ்வளோனா பண்ணிக்கலாம்.
அவ்வளோ வயரிங் கொடுத்தா போதும். ஓகே ஸோ வயரிங் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஓகேவா, இப்போ வந்து இது அப்படியே நம்ம டேப் வச்சு வச்சுக்கலாம். சும்மா மூவ் ஆகாமல் இருக்கிறது தான், வேறு எதுக்கும் டேப் இல்லை. ஸோ இந்த வயரிங் கனெக்ஷன் முடிஞ்சுது. இப்போ நம்ம லைட்டு அது கொடுத்தா முடிஞ்சிச்சு. ஸோ லைட்டு வந்து இங்கே கொடுத்துப்போம். ஓகே, லைட்டு வந்துருச்சு. இந்த பக்கம் பஸ்ஸர் தேவை. சும்மா சவுண்டு கேட்குதான்னு பார்ப்போமா சிக்கி? இது இது வச்சா சவுண்டு கேட்க பாருங்க சிக்கி. ஸோ ஓகே கைஸ், இந்த பஸ்ஸரை எப்படியே இங்கேயே ஒட்டிக்கிறேன் நான். ஓகே, இதில் டேப்பும் குத்துறாங்க. ஓகே, ஒட்டிக்கிட்டேன். ஸோ லைட்டோட, அதாவது உங்களுக்கு ஒரு டயக்ராமோட போடுறேன். ஓகேவா, லைட்டோட பாசிட்டிவ் பஸ்ஸரோட பாசிட்டிவ் வந்து பேட்டரியோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணும். ஓகேவா, பேட்டரியோட பாசிட்டிவ் இங்கே பாரு, உனக்கும் சொல்லி தரேன் சரி. நீயும் கற்றுக்கிட்டேன்னா பெரிய ஆகிட்டோன்னு டாடாக்கு சொல்லி கொடுப்பல. டைம் இல்லை. பேட்டரியோட பாசிட்டிவும் லைட்டோட பாசிட்டிவ் பஸ்ஸரோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா, வெரி குட். சூப்பர் செல்வடி. இப்போ வந்து எல்இடி லைட்டோட மைனஸையும் பஸ்ஸரோட மைனஸும் தனியாக ஒரு வயர் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்துக்கலாம். ஓகேவா, அதாவது லைட்டோட நெகட்டிவையும் பஸ்ஸரோட நெகட்டிவையும் தனியாக ஒரு ப்ரோபாக எடுத்துக்கிறோம் வயராக. ஓகேவா, ஸோ இதை வந்து ஒரு கனெக்ஷன். இன்னொன்று வந்து பேட்டரியோட நெகட்டிவ் கனெக்ட் பண்ணணும். இன்னொரு ஃப்ரெஷ் வயர் வரும்னு நினைக்கிறேன். நானே டெஸ்ட் பண்ணலங்க, டேரெக்டாக டெஸ்ட் பண்ணுறேன். இது பேசிக்ன்றதுனால எந்த இதுவும் பண்ணல, நானே வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே, இப்போ சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா. அதாவது இப்போ என்னன்னா, இது ரெண்டுத்தையும் அப்படி வச்சோன்னா சவுண்டு வரணும். சரி, ரெடியா? பாடி தொலையும். இப்போ நம்ம வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். லைட் எரியுது, எல்லாம் எரியுது. எனக்கு காமிக்கிறேன் அதை. சரி பாரு. ஓகே, ஒர்க் ஆகுது. இப்போ நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஓகே, நான் சும்மா இதில் ஏபிசி, ஏன்னா அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் தான் வாங்கியிருக்கேன்னா டியும் ஈயும் இல்லை. இதில் வந்து மேங்கோன்னு எழுதிடலாம். ஓகேவா, மேங்கோ ஆரஞ்ச். இரு வச்சுக்கி, இது ஒரே நிமிஷம் சொல்கிறேன். ஏ ஃபார், நான் இதையும் கட் பண்ணி தான் எடுக்கணுமா? தனியாக வர ஸ்டிக்கரு நான் வச்சுக்கி. இல்லை இல்லை, உனக்கு தான் இது. அப்புறம் நீ எல்லாம் இதுவே ஒட்ட மாட்டேங்குது. ஒரு வாட்டி நீ எல்லாமே நீயே ஓட்டு. நான் இந்த இது 5 மட்டும் நான் ஒட்டிடுறேன். ஓகேவா, அதுதான்டா சொன்னான் காலையும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஆசையாகுதுன்னு. இப்போ பேர் சிக்கி, நீ தான் இப்போ வச்சு பார்க்க போகிற. இரு, நான் இப்போ உன்கிட்ட கொஸ்டின் கேட்பேன். நான் வந்து இரு நீ தான் ஒட்ட போகிற. இரு. ஸோ சிக்கிஸ் ஈட்டாய் வந்து ரெடி. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா சிக்கி? ஏ ஃபார் ஆப்பிள். ஓகே, பி ஃபார் இல்லவை. நான் வைக்கிறேன். பி ஃபார் நான் வைக்கிறேன். நீ பனானா இல்லவை. பி ஃபார் பால். பட் ஆனால் ஃப்ரூட்ஸில் பனானா. கரெக்ட். இப்போ பி ஃபார் ஆப்பிள் வை வராது பாரு. இப்போ பி ஃபார் ஆப்பிள் வை வராது, அடிக்காது. ஓகே, சரி ஓகே. இப்போ டாடா வந்து மேங்கோ வைக்கிறேன். இது பாரு, மேங்கோ எங்கே இருக்கு? மேங்கோ இது பாருங்க, இது மேங்கோ எங்கே இருக்கு சிக்கி? மேங்கோ அதில் வை. ஏ இப்போ ஆரஞ்சு எங்கே இருக்கு? ஆரஞ்சு இதோ இருக்கு பாரு. ஆரஞ்சு இதோட ஆரஞ்சு எரியாதுடா, ஏன்னா ஆரஞ்சு இல்லை. ஆரஞ்சு எங்கே இருக்கு? கரெக்ட். லைட் எடுத்துவேன். லைட் இருந்தால் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா, வேற என்ன? இது சி ஃபார் கஸ்டர்ட் ஆப்பிள். கஸ்டர்ட் ஆப்பிள் எங்க? அதோ வை. கரெக்ட் கைஸ். ஸோ எப்படி இருக்குது டாய்? இது வந்து சும்மா வீட்டில் இருக்கும் போது உங்கள் குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் பான்னு இப்படி வச்சு விளையாடுவாங்க. ஆப்பிள் நம்ம சப்போஸ் மாற்றி வச்சோன்னா லைட் எதுலையுமே எரியாது. நான் நமக்கு கொடுத்துருக்க கனெக்ஷன் அதுக்கு நேராக தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா, இதில் வச்சா மட்டும்தான் எரியும், இதிலெல்லாம் வச்சா எரியாது. ஸோ இதில் வந்து நீங்கள் இதை அழிச்சிட்டு இந்த பக்கம் வேறு எது கூட மாற்றி கூட வச்சு இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஆர்டர் அதே தான் இருக்கும். ஏஃபா நீங்கள் எப்படி வச்சுருங்களோ அந்த ஆர்டரில் தான் இருக்கும். இல்லை ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்து மாற்றிடலாம். ஸோ இதுதான் செட்டப்பு. ஸோ சிக்கி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா கைஸ்? ஆக்சுவலாக வெயில் பயங்கர டயர்ட் ஆகிட்டான். அதாவது இப்போ என்ன மணி 7 மணி தான். 7 மணிக்கு இந்த அனல் பயங்கரமாக இருக்குதுங்க. ஸோ நீங்களும் வீட்டில் ஹைட்ரேட்டடாக இருங்க. வெயில் வேறு. ஓகே, நான் தப்பாக இந்த இடத்துல எடுத்துட்டோம். சரி, உள்ளே உங்களுக்கு எடுத்துருக்கோமே, சரி பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலான்னு கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு
லைக்ஸ் ஷேர்லாம் பண்ணி நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறோம். மனித பாய் ஃப்ரம் என்டையர் ஐஎம் சுபா அஃபிஷியல் டீம். பாய்.